Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So first and foremost thing, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு, அதே மாதிரி வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே SST போடுங்க. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எஸ், கிளியரா இருக்கா? அருணாச்சலம், நான் இங்க தான் இருக்கேன். ஹாய் மேம், வேர் ஆர் யூ மேம்? ஜெபின், நான் வந்துட்டேன். I'm here. ஹாய் சூப்பர், ஃபைன், கிளியரா இருக்கா? ஹலோ ரோஷன், ஹலோ, சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் நாளைக்கு வந்து உங்களில் நிறைய பேரை நான் மீட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா டுமாரோ இஸ் அ லான்ச் ஃபார் அண்ணா நகரில் இருக்கிற லேர்னிங் சென்டர் லான்ச் டே நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு வந்து தெர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அம்மா அரங்கம் அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்கு. வந்தீங்க அப்படின்னா யூ கேன் பி மீட்டிங் யுவர் ஃபேவரட் டீச்சர்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் மேரத்தான் போர்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கிளாஸ் 10 இருக்கும். அண்ட் தென் வேதாந்து கூடிஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர்ஸ் ஷிமோன் சார், நான், சாண்ட்ரா மேம், நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ண முடியும். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், சூப்பர். ஹலோ ஹலோ, ஹாய் ஸ்ருதா, ஹாய், சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு JEE நீட் கவுன்சிலிங்கோட 2 எக்ஸ்க்ளூசிவ் ரிவீல்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸோட வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய ப்ராக்டிஸ் வேணும். கீழே உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கு, டெஸ்ட் கொடுத்துருக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டினர் கொடுத்துருக்கு. எல்லாத்தையுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. புரியுதா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நீங்க நிறைய பேர் கேட்ட ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஃபேக்ட் நோட் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 1 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபேக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேக்ட் அப்படின்னா இயர், பிளேஸ், chronology அரேஞ்ச் பண்ணுங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஃபைன். ஸோ பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். ஸோ இது வந்து அங்கங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன், நோட் டவுன். இது வந்து 2 மார்க்கா கேட்கலாம், 5 மார்க்கா கேட்கலாம் நான் சொல்லுவேன். ஸோ பக்கத்தில் ஃபேக்ட் நோட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் எக்ஸாமில். இன்னொன்று வந்து நீங்கள் இந்த கிளாஸ் இது பண்ணுறப்பவே சைடில் வந்து ஃபேக்ட் நோட்டில் ஒரு பேஜில் எடுத்துகிட்டு க்ரோனாலஜி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு கீழே நான் சொல்ல நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு, செகண்ட் என்ன நடந்துச்சு, தேர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு தான் அவங்க இயர் கேட்பாங்க, பட் மோஸ்ட்லி க்ரோனாலஜி கேட்பாங்க. எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, எது செகண்ட் நடந்துச்சு, எது தேர்ட் நடந்துச்சு, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நோட்ஸில் யூ ஷுட் பி ரைட்டிங் த ஈவெண்ட், என்ன நடந்துச்சு, அதோட இயர், ஈவெண்ட் இயர், ஈவெண்ட் இயர், இப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். சப்போஸ் நான் வேற ஏதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேரலாக வேற எங்கேயாவது நடந்திருக்கும், ஆனால் இதில் இருக்கிற இயரில் எங்கேயாவது நடுவில் நடந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு அதை எழுதணும். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனில் யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் க்ரோனாலஜி. க்ரோனாலஜி கொஸ்டின் கேட்டால், இந்த லெசன்லேருந்து கேட்டால் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ஃபைன். சொல்லுங்க ஃபர்ஹான், என்ன டவுட் உங்களுக்கு? ஹவு லாங் திஸ் செஷன் வில் பி மேம்? இஃப் யூ ஆல் கோஆப்ரேட் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் இன் 1 hour. புரியுதா? நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் 1 hourல மாஸ் பண்ணி சம்பவம் செஞ்சிடலாம் இந்த லெசனை. கரெக்டாக? ஏன்னா நம்மளோட எய்ம் என்ன, சம்பவம் செஞ்சே ஆகணும். கரெக்டா? எஸ். அருணாச்சலம், என்ன டவுட்னு சொல்லுங்க. ஃபர்ஹான், உங்களோட டவுட் என்னன்னு சொல்லுங்க. நான் அப்பப்போ டவுட் கிளியர் பண்றேன். ஃபைன், லெட்ஸ் கோ இன்டு தி லெசன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம யூ ஷுட் என்ரோல். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹிஸ்டரியில் இது என்னன்னா, ஃப்ரெட்ரிக் சோரியோ பெயிண்டிங்கை பத்தி ஃபர்ஸ்ட் டாபிக். அவங்களோட புக்ல வந்து இதுதான் இருக்கும். இது வந்து என்னன்னா ட்ரீம். நம்ம பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்தோம், ட்ரீம். ஸோ இது என்னன்னா 1848 ஃப்ரெட்ரிக் சோரியோ அப்படிங்கிற பிரெஞ்ச் ஆர்டிஸ்ட் இதை வரைஞ்சிருப்பாரு. திஸ் இஸ் வேர்ல்ட். இது வந்து ஒரு ட்ரீம். ஹவு வில் பி த வேர்ல்ட் பி மேட் ஆஃப் டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியல் ரிபப்ளிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் வந்து 1 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் வி நீட் டு ஸ்டடி பிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். எஸ், பிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணும். புரியுதா? ஸோ இதில் என்ன அப்படின்னா 1 மார்க் அண்ட் 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிக்சரை கொடுத்துட்டு இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்கலாம்.
புரியுதா? அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். இல்லை என்னன்னா திஸ் இஸ் ட்ரீம். உலகத்துல வந்து டெமோக்ராட்டிக்ஸ் அண்ட் ரிபப்ளிக்ஸ் இருந்தா வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் தான் இது. புரியுதா? கவிதா ஆன்சர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ண முடியாது, பட் சில ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்க ஃபேக்ட் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே டெய்லி படிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். உங்களுக்கு மெமரைஸ் பண்ற ஃபீல் இருக்காது. ஓகேவா? ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்டாச்சு இருக்கு. ஃபைன். ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டாச்சு? ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் அப்சல்யூட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. In one of the print it shows the people of Europe and America, men and women வந்து மார்ச் பண்ணி போறாங்க. This is point number 1. Men and women are marching. அதே மாதிரி கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா there are certain symbols. இந்த symbols எல்லாம் என்னன்னா these are symbols of monarchical governments. அவங்களோட flag, அவங்களோட symbols அதெல்லாம் உடைஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? Is my audio clear? ஏதாவது இஷ்யூ இருக்கா ஆடியோல? எஸ், இஷ்யூ இருக்கா ஆடியோல? இப்ப கிளியரா இருக்கா எல்லாத்துக்கும்? Is it clear now? I hope it's clear. Yes, let's continue. Fine. So next என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த கீழே இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிக்சரை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இது எதை சிம்பலைஸ் பண்ணுது, இது எதை சிம்பலைஸ் பண்ணுது, இது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. This is what is symbolized, how God is giving his blessings to the world countries. அது இது சிம்பலைஸ் பண்ணுது. கீழே உடஞ்சிருக்கிற பொருள்ல என்னன்னா they are the symbols of monarch. இங்க பாத்தீங்கன்னா crown இருக்கும், புரியுதா? சில flags இருக்கும். So this symbolizes how the monarchical governments have fallen. இது வந்து என்னன்னா people are marching, crossing the statue, which means that they are from different forms of monarchical government, they are reaching republic form of government அப்படிங்கிறது. புரியுதா? So this kind of questions can be asked. Okay, they are marching the Statue of Liberty. Fine, they are marching the Statue of Liberty. இதுல வந்து என்னன்னா the United States and Switzerland வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருப்பாங்க, முன்னாடி ஆல்ரெடி போயிருப்பாங்க. That is what they are mentioning. அவங்க முன்னாடி அவங்க வந்து ரிபப்ளிக் ஆயிருப்பாங்க, மற்ற கண்ட்ரீஸ்ல இப்பதான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர். இந்த பிக்சர்ல இருந்து இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம். Be ready to answer. Then we'll go to the next. புரியுதா? Yes. Ma'am, they have asked what are the country flag that Soryu created in his imagination. What is the answer for this, ma'am? Okay. So இதுல என்ன அப்படின்னா what are the country flags அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல what answer you can give? 1 minute. Okay, so you can answer it like there are certain countries here mentioned, like Germany mention பண்ணிருக்காரு, அமெரிக்கா இருக்கு, அந்த மாதிரி ஜெனரலா ஆன்சர் பண்ணலாம். So you need not worry about this. புரியுதா? Fine. So next is this, what kind of questions, other than this, what kind of questions can be asked in your exam அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் 1 மார்க்லையும் கேட்கலாம். at the same time ஓகே, இதுல வந்து ஜெர்மன் பிளாக் சொல்லியிருக்காரு. கேக்குதா எல்லாத்துக்கும் நான் பேசுறது? இஸ் இட் ஆடிபிள்? எஸ், இஸ் இட் ஆடிபிள்? ஃபைன். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி பிளாக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெர்மனி பிளாகோட கலர் என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். எஸ். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் திங். ஸோ அப்சல்யூட்டிஸ்ட் கவர்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம். இந்த லெசன்ல இருந்து they can be asking you questions like this definitions. அப்சல்யூட்டிஸ்ட்னா என்ன? monarchical governmentல completely அவங்களோட பவர் சென்ட்ரலைஸ்ட், மிலிட்டரைஸ்ட். இந்த மிலிட்டரைஸ்ட், ரெப்ரசிவ் இதெல்லாம் கீவேர்ட். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் an absolutist form of government? உட்டோப்பியன்னா அப்படின்னா என்னன்னா கீவேர்ட் வந்து ஐடியல். உட்டோப்பியன்கிற வார்த்தை எங்கேயாவது பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட் என்னன்னா ஐடியல். அது வந்து ஐடியல் ஃபார்ம் ஆஃப் எனி திங். That is what you call it as an utopia. புரியுதா? That is what you call it as an utopia. Fine. So next. So திரும்ப சம்மரைஸ் பண்றேன், நிறைய பேர் கேட்டிருக்கனால எல்லாருமே நோட் பண்ணுங்க.
இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஃப்ரெட்ரிக் சோரியோவோட பெயிண்டிங் இது யார் பெயிண்ட் பண்ணாங்க? கொஸ்டின் நம்பர் 1. They can ask you question, what are the representations in the painting? First representation, here you can see Jesus, which means that the God is blessing the countries of world. Next you can see Statue of Liberty. And the Statue of Liberty we cross panni people poranga. People are holding different country flag, USA, Switzerland, France, Germany. இந்த மாதிரியான flags hold பண்ணி போறாங்க. So which means that people are moving from monarchical form of government to a republican democratic form of government. It represents that. கீழே shattered eye சில விஷயங்கள் இருக்கு. They are the symbols of shattered monarchical government. எப்படி shatter ஆகி இருக்கு அப்படிங்கறது வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்கு. So this is what is a dream of the world people. டெமோக்ரட்டியாவும் ரிபப்ளிக்காவும் மாறுறதுக்கான ஒரு ட்ரீம் தான் இது. These are the questions that can be possible. இல்லைனா இந்த பிக்சரை கொடுத்துட்டு இதுல இருந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அதாவது 2 விஷயத்தை எழுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 மார்க் 3 மார்க்ல எழுதலாம். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டோப்பியன் அப்படிங்கிறது ஐடியல். தட் இஸ் அ கீவேர்ட் ஹியர். உட்டோப்பியா அப்படிங்கிறது இட் இஸ் ஸோ ஐடியல் தட் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ரியாலிட்டி. 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. அதுதான் உட்டோப்பியான்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் அவர் டிசையர். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற விஷயம் தான் இந்த உட்டோப்பியா அப்படின்னு சொல்றது. அப்சல்யூட்டிஸ்ட்னா மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல மிலிட்டரைஸ்டா இருக்கணும், ரெப்ரெசிவா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்க வச்சிருக்கணும். மிலிட்டரி ரூல் மாதிரி பண்றது. சிங்கிள் பர்சன் கீழே ஒரு கண்ட்ரி இருக்கு, அதுவும் ரொம்ப கண்ட்ரோல்டா பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னா யூ கால் இட் அஸ் அன் அப்சல்யூட்டிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், during 19th century nationalism emerged as a force. Modern state came first, then came the nation state. First வந்தது மாடர்ன் ஸ்டேட், அதுக்கப்புறம் தான் நேஷன் ஸ்டேட் வருது. புரியுதா? ஸோ எலிமெண்ட் ஆஃப் நேஷனல் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டை நேஷனல் ஸ்டேட்னு எப்படி சொல்லலாம்? இது 2 மார்க். வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்டேட்? பாயிண்ட் நம்பர் 1, மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன் நாட் ஓன்லி இட்ஸ் ரூலர். மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன் நாட் ஒன்லி இட்ஸ் ரூலர். ஷேர்டு ஹிஸ்ட்ரி இருக்கணும், சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி இருக்கணும். புரியுதா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ் வந்து என்ன இருக்கணும்? மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஆர் சிமிலர் அண்டர் ஒன்லி ஒன் ரூலராக இருந்தாங்க அப்படின்னாலோ, அவங்களுக்கெல்லாம் ஷேர்டு ஹிஸ்ட்ரி இருந்தாலோ, சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி இருந்தாலோ அவங்களுக்கு நேஷனல் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேஷனல் ஸ்டேட்டுக்கு இந்தியா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் பிரிட்டிஷ் கேம் டு இந்தியா, நம்ம வேற லாங்குவேஜ் ஸ்பீக்கிங், வேற ரூலருக்கு கீழே இருந்த பீப்புள். நேஷனல் ஸ்டேட்டுங்கன்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வி ஃபாட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். அதுதான் நேஷனலிசம்னு சொல்லுவோம். ஸோ நேஷன் ஸ்டேட்டும் என்ன அப்படின்னா அப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா தே ஹாவ் ஒரு ரூலர் கிட்டேயோ இல்லை ஒரு ரூலருக்கு எகெயின்ஸ்டாவோ இருப்பாங்க. அண்ட் தே வில் ஹாவ் அ ஷேர்டு ஹிஸ்ட்ரி, சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கும். That is the elements of nation state. புரியுதா? So next, so during 19th century what happened அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கலாம். nationalism emerge ஆச்சு as a force. okay, nationalism emerge ஆச்சு. political and mental world of Europeல நிறைய changes நடந்தது. it resulted in origin of nation state. okay, that is a question. so duration என்னன்னா நீங்கெல்லாம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். okay, நான் சென்னை மீட்டப்புக்கு வருவேன் ஜனனி. டுமாரோ கண்டிப்பாக நான் அங்கே இருப்பேன். நீங்கள் எல்லாரும் என்ன நேரில் மீட் பண்ணலாம். அசாம், நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு. வாங்க நம்ம நாளைக்கு நேரில் மீட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். எஸ், ஓகே. ஸோ வாட் இஸ் திஸ்? ஓகே, சரி, ஃப்ரெட்ரிக் இது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் பேஜில் வச்சுருக்காங்கன்னா சைலேஷ், அது வந்து அந்த ஒரு பிக்சரே இந்த என்டையர் லெசனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுது. எப்படி வந்து மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து மக்கள் வந்து ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு மூவ் ஆனாங்களோ அதுதான் இந்த லெசன். இதில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்ப்போம். ஃப்ரான்ஸ் எப்படி மூவ் ஆச்சு, ஜெர்மனி எப்படி மூவ் ஆச்சு, இட்டாலி பார்ப்போம், வில் பி சீயிங் பிரிட்டன் ஸ்டேட். இது எல்லாத்தையுமே ஒரே பிக்சர்லேயே காமிக்கணும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ட்ரெய்லர் மாதிரி, இதுதான் அந்த என்டையர் படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி அந்த பிக்சர். ஃபைன், understood. So let's move to the next question. சீக்கிரம் பார்த்தலாம். Steps taken by French revolutionist. என்ன நடந்துச்சு? French revolution வந்ததுக்கு என்னெல்லாம் காரணம், French revolution ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இதெல்லாமே வந்தது. ஸோ French revolutionக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃப்ரெஞ்ச் பீப்புளெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு. லூயி 14 அப்படிங்கிறவர் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, பீப்புளுக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் அவர் எடுத்து ரொம்ப பார்ட்டி பண்ணுறது, செலவு பண்ணுறது,
அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணுறது எல்லாம் பண்ணுவார். காசு சுத்தமாக இல்லைன்னதும் என்ன பண்ணுவார்னா பீப்புள் கிட்ட இருந்து டேக்ஸ் கொடுங்க ஆரம்பிப்பார். அங்கே வந்து 3 டைப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, ரூலர், கிளர்ஜி அண்ட் தென் தே ஹேட் ஃபியூடல் லார்ட் சிஸ்டம், ஃபியூடல் லார்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் மீட்டிங் போடலாம், மக்கள்லாம் ரொம்ப வந்து கோவமாக இருக்காங்க, மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் வந்து ஒழுங்காக நடத்த மாட்டாங்க, பீப்புளுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தே வாண்டட் டு த்ரோ அவே தேர் கிங். அவங்க கிங்கையே வந்து தே வாண்டட் டு ரிமூவ் ஃப்ரம் த போஸ்ட். ஆக்சுவலி தே வில் எண்ட் அப் கில்லிங் த கிங் ஆல்சோ அண்ட் தே கிளைம் தெம்செல்ஃப் டு பி அ ரிபப்ளிக் நேஷன். ரிபப்ளிக் நேஷன்னா என்னன்னா யார் வேணாலும் ரூல் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த ஃபேமிலி மட்டும். மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா ஒரு கிங் இருப்பார், அவரோட பையனோ பொண்ணோ அடுத்தது ரூல் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அவங்களோட பையனோ பொண்ணோ ரூல் பண்ணுவாங்க. பட் ரிபப்ளிக்னா எனிபடி கேன் பிகம் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதுதான் ரிபப்ளிக். இந்தியா இஸ் அ ரிபப்ளிக் நேஷன். பிரசிடென்ட் வந்து இவங்களோட பசங்க தான் பிரசிடென்ட் ஆக முடியும்னு இல்லை, எனிபடி கேன் பிகம் அ பிரசிடென்ட். தட் இஸ் அ ஷார்ட் அபவுட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அண்டர்ஸ்டுட்? எஸ். ஷல் வி கண்டினியூ? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஐடியா ஆஃப் லப்பார்டைட், ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனிஸ்ட், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதா இது. இது வந்து உங்களுக்கு கொஷனில் 2 மார்க்கில் 3 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபேக்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்தோன்னா லப்பார்ட்ரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபாதர்லேண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஃபைன். ஸோ லசிட்டியோன் அப்படின்னா சிட்டிசன், த ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிற 2 விஷயம் கொண்டு வந்தாங்க. நியூ ஃப்ரெஞ்சு ஃபிளாக் கொண்டு வந்தாங்க, ஃபார்மர் ராயல் ஃபிளாகை ரீப்ளேஸ் பண்ணி இதுதான் ஃப்ரெஞ்சு ஃபிளாக். இதுதான் ஃப்ரெஞ்சு ஃபிளாக் கொண்டு வந்தாங்க, ஃபார்மராக இந்த ராயல் ஃபிளாக் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எஸ்டேட் ஜெனரல்ஸை வந்து நேஷனல் அசம்பிளின்னு ரீநேம் பண்ணுறாங்க. புரியுதா? யூனிட்டரி எப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிட்டரினா ஒரே ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுறாங்க, அது யூனிட்டரி. ஃபெடரல்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ரீஜனலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும். அது என்னென்ன பேர் வேணாலும் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட், என்ன வேணாலும் பேர் இருக்கலாம். அப்படி 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஒரே கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா அதை ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை யூனிட்டரி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஃபைன். லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, எஸ். ஸோ நம்ம வந்து மதர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட கண்ட்ரியை வந்து பாரத் மாதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அவங்க தான் ஃபாதர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The Estate General was elected and renamed as National Assembly. Centralized administrative system with uniform laws for all citizens. Internal customs duties and dues வந்து abolish பண்றாங்க. Uniform systems of weights and measures கொண்டு வராங்க. இதெல்லாம் ஈஸியான பாயிண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சை வந்து காமன் நேமாக கொண்டு வராங்க. ரீஜனல் டைலக்ட்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அதான் நேட்டிவ் லாங்குவேஜஸ் இருக்கும்ல, ஃப்ரெஞ்ச் தவிர ரீஜனலாக சில லாங்குவேஜஸ் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம், எல்லாருமே ஃப்ரெஞ்சை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நியூ ஹெம்ஸ் கம்போஸ்ட் அண்ட் ஓட்ஸ் டேக்கன். நிறையா புதுசாக சாங்ஸ் கொண்டு வராங்க, நிறைய பேர் வந்து ஓட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ தே ஆர் டேக்கிங் சம் பிளெட்ஜஸ். நம்ம எடுக்கிறோம் இல்லையா, வி ஆர் இந்தியன்ஸ், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி அவங்களும் ஃப்ரான்ஸில் வந்து நிறையா ஓட்ஸ் எடுக்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜாக்கோபின் கிளப்ஸ்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு கொஷனில் கேட்பாங்க. ஜாக்கோபின் கிளப்னா என்னன்னா இவங்க வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து ஐடியா ஆஃப் நேஷனலிசமை கேரி பண்ணிட்டு போறாங்க. இது வந்து 2 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ஜாக்கோபின் கிளப்? See, listen everyone. One shot அப்படிங்கிறது I'm going to tell you what are the important points. அதே மாதிரி what are the potential questions. I'm not going to explain it completely. அதுக்கு I have a separate video, part 1, part 2, Rise of Nationalism in Europe தனியாக இருக்கும், போய் பாருங்க. இதில் வந்து ஐம் ஒன்லி கோயிங் டு டெல் யூ வாட் ஆர் த பொட்டன்ஷியல் கொஷின்ஸ். புரியுதா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டவுட் ஐ வில் சால்வ் இட் நவ். பட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா யூ கோ அண்ட் வாட்ச் மை வீடியோ. ஐ ஹாவ் போஸ்டட் த வீடியோ. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் ஃபுல் லெசன் இருக்கும், கிளாரிட்டியாக ஃபுல்லாக தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? பிகாஸ் வி வாண்ட் டு பி ரிவைசிங் இட் நவ். வி ஹாவ் அ வெரி ஷார்ட் டைம் டில் த எக்ஸாம். ஸோ அதனால் யூ ப்ளீஸ் கோஆப்ரேட் ஸோ தட் வி கேன் ஃபினிஷ் இட் வெரி சூன். டன்? எல்லாரும் ஓகேவா? எஸ், டன். சம்பவம் செஞ்சிடலாமா? ரெடி ஆயாச்சா? ஓகே, டன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் என்ன அப்படின்னா லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இதில் வந்து என்னன்னா அந்த ஜாக்கோபின் கிளப்ஸுங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஆர்மி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து கண்ட்ரி, இந்த ஹோலாண்டு, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, இட்டாலி, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம்
இந்த ஐடியா ஆஃப் நேஷனலிசமை கொண்டு போயிட்டு ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு they are doing some they are involving or they are helping the particular people to get a republic form of government. புரியுதா? இந்த ரெவல்யூஷனரி வார்ஸ்னால என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சு ஆர்மிஸ் வந்து நேஷனலிசம்ங்கிற ஐடியா வந்து மற்ற கண்ட்ரி கொண்டு போகிறாங்க. அது பேர் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஜாக்கோபின் கிளப். ஜாக்கோபின் கிளப்னா என்னன்னா it is a club which helped the French army to carry the idea of nationalism to especially neighboring countries like Holland, Belgium, Switzerland and Italy. Done? Okay. Next, coming to Napoleon Bonaparte. So, இவரு வந்து கொண்டு வந்த விஷயம் தான் Napoleonic Civil Code of 1804. Fine. So, what is this Napoleonic Civil Code of 1804? Let's see. So, established equality before law. புரியுதா? Okay, so it established equality before law. 1804. இது வந்து questionா கேட்கலாம். This can be asked as a question in 1 mark. இந்த year வந்து 1 markல question கேட்கலாம். When was this Napoleonic Code brought? அப்படின்னா 1804. இது 5 markஆவோ 3 markஆவோ இதை கேட்கலாம். 3 mark or 5 mark question அதை கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. First and foremost thing, he established equality before law. He secured right to property. He simplified administrative division and abolished feudal system. He freed the peasants from serfdom and manorial dues. புரியுதா? serfdomனா என்னன்னா அவங்க வந்து கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி அவங்க வந்து their family also should do the same work. அந்த மாதிரியான விஷயங்களை serfdom அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? Yes. Fine. Continue பண்ணலாமா? ஃபியூடல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ஃபியூடல் சிஸ்டம்னா லேண்ட்லார்ட் சிஸ்டம். ஒருத்தங்க லேண்ட் ஓன் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்டையர் வில்லேஜ் கிட்ட இருந்து அவங்க தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த டேக்ஸை வந்து கிங்குக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன ஆகும் அப்படின்னா கிங் வந்து டைரக்டா பீப்புள் கிட்ட பேச மாட்டாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டாரு. இவங்க வந்து மிடில் மேனா இருந்து பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் 10 ரூபா கலெக்ட் பண்றதுக்கு பதிலாக 100 ரூபா வாங்கிட்டு இவங்க 90 rupees வச்சுட்டு 10 rupees டேக்ஸ் அங்கே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி டேக்ஸ் கட்ட வேண்டியது என்ன 10 ரூபா தான். ஆனால் இவங்க 100 rupees பீப்புள் கிட்ட வாங்கிட்டு இவங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்காக பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்ட். நெக்ஸ்ட் கில்ட்ஸ் அப்படின்னா என்ன, இவங்க மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை விற்கணும், இவங்க மட்டும் தான் இந்த வேலை செய்யணும்னு கில்ட்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வேர் இம்ப்ரூவ்ட் அண்ட் தென் ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், காமன் நேஷனல் கரன்சி. So 7 points பார்த்துக்கோங்க. Equality before law, right to property, feudal system was abolished, freed peasants from serfdom and manorial dues, guilt restrictions were removed, communication systems, transportation and communication systems were improved, standardized weights and measures, and common national currency. புரிஞ்சுதா? This is very very important. This will be asked as a question 5 markலயோ 3 markலயோ. நெப்போலியனிக் சிவில் கோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க, இல்ல நெப்போலியனிக் சிவில் கோட்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், நெப்போலியன் போனபர்ட் அப்படின்னா யாரு? அவர் ஒரு மிலிட்ரி லீடர். அந்த டைம்ல கரெக்டா வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ கிங்க வந்து தூக்கி வீசிடுவாங்க. அங்க ஒரு ப்ராமினன்டான ரூலர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை வந்து நெப்போலியன் யூஸ் பண்ணி ஹில் பிகம் த ஹெட். புரியுதா? ரோமனுங்கிறது கண்ட்ரி. ரோம்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஐ ஹாவ் ரெட் இன் மை புக் தட் வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் டெமோக்ரஸி வாஸ் டெஸ்ட்ராய்ட் இன் ஃப்ரான்ஸ், பட் வை? சி என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து நெப்போலியன் வந்து வர்றப்போ ஹி வுட் ஹவ் ஆல்சோ பிரிங்கிங் ரிப்பப்ளிக் கொண்டு வரணும், மக்கள்லாம் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கணும்னு சொல்லுவார். பட் மீன் டைம் வாட் ஹேப்பன்ஸ் வாஸ் ஹி பிகேம் ஸோ ஆம்பிஷியஸ். அவர் வந்து ஹி ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் அ ரூலர். He was against this monarchical form of government. He himself turned to be a monarch. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெப்போலியன் இனிஷியலா வந்தப்ப ரிபப்ளிக் இருந்துச்சு, பட் டெமோக்ரஸியை டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அது என்னன்னா ரியாக்ஷன் டு நெப்போலியன் இன் யூரோப்ல என்னென்ன வந்து இது வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். 2 mark 3 markா கேட்கலாம். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் டு நெப்போலியன் இன் யூரோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லோக்கல் பாப்புலேஷன் பிரெஞ்சோட மிக்ஸ் ஆனாங்க. அப்போ வந்து சர்டன் சிட்டிஸ்ல ப்ரூசல்ஸ், ஹோலண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் வந்து பிரெஞ்சு ஆர்மியை வெல்கம் பண்ணாங்க. எங்கெல்லாம் பிரெஞ்சு ஆர்மியை வெல்கம் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வெல்கம் பண்ணது வந்து எந்தெந்த இடத்துலனா ப்ரூசல்ஸ், ஹோலாண்ட், சுவிட்சர்லாண்டில் வெல்கம் பண்ணாங்க.
பட் லேட்டர் வந்து அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வார், எங்கே பார்த்தாலும் சண்டை, இவங்க வந்து எல்லாரையும் போய் ஹர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். கொஸ்டின் எங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மி வாஸ் வெல்கம்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரூசெல்ஸ், ஹோலண்ட் அண்ட் சுவிட்சர்லாண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கொரியர் ஆஃப் ரைன்லேண்ட் பிக்சர் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஹூ டஸ் இட் ரெப்ரசன்ட்? திஸ் ரெப்ரசன்ட்ஸ் நெப்போலியன். எப்படி வந்து ரஷ்யன் வாரில் வந்து நெப்போலியன் லாஸ்ட் மெனி ஆஃப் ஹிஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இது. இது வந்து என்ன அப்படின்னா லைப்சிக் அப்படிங்கிற ரஷ்யன் இதுலேருந்து ஒரு ரிட்டன் வர்றப்போ வாட் ஆல் ஹி லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் 18th centuryல என்னென்ன நடந்துச்சு? நோ நேஷன்ஸ் இன் யூரோப் வேர் தேர். ஸோ தேர் வேர் ஒன்லி கிங்டம்ஸ், டச்சஸ், கேண்டோன்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப் வேர் அண்டர் ஆட்டோக்ராட்டிக் மொனார்க்ஸ். இந்த கிங்டம்ஸ், டச்சஸ், கேண்டோன்ஸ் எல்லாம் பேர். கிங்டம்ஸ் பெருசு, அதுக்கு கீழே இருக்கிறது டச்சஸ், அதுக்கு கீழே இருக்கிறது கேண்டோன்ஸ், லைக் தட். புரியுதா? எஸ். ஸோ ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப் வேர் அண்டர் ஆட்டோக்ராட்டிக் மொனார்க். ஆட்டோக்ராட்டிக் மொனார்க்னா என்ன? ரொம்ப கண்ட்ரோலாக ரூல் பண்ணுற மொனார்க் தான் ஆட்டோக்ராட்டிக் மொனார்க்னு சொல்லுவாங்க. இன் திஸ் கிங்டம் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருந்தாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டிஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, இந்த கிங் அண்ட் குயினாக இருந்தவங்க நம்மளை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்கலாம் இதுலேருந்து அப்படின்னா, ஹாப்ஸ்பர்க் எம்பையர். ஹாப்ஸ்பர்க் எம்பையரை பற்றி கேட்கலாம். புரியுதா? என்ன டவுட்? டச் ரிபப்ளிக். எஸ் எஸ் அருணாச்சலம், ரைட், ஃபைன். ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் ஹாப்ஸ்பர்க் எம்பையரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் வந்தால் இதான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஹாப்ஸ்பர்க் எம்பையர் வந்து ஒரு பேட்ச் ஒர்க். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆல்பைன் ரீஜியன்ஸ், டைரால், ஆஸ்ட்ரியா அண்ட் சுடென்டன் லேண்ட், பொஹீமியா, இட்டாலியன் ஸ்பீக்கிங் ப்ராவின்சஸ், லம்பார்டி அண்ட் வெனீஷியா, இதெல்லாமே வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஹாப்ஸ்பர்க் எம்பையரில் இருந்துச்சு. Question can be like, why Habsburg Empire was called as a patchwork? Because it contained various culture-based people like Tyrol, Austria, Sudetenland, Bohemia, and Italian-speaking provinces of Lombardy, Venetia. இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஹங்கேரியில் வாட் இஸ் த கேஸ் ஆஃப் ஹங்கேரி? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்யார் அப்படிங்கிற லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாருமே இருந்தாங்க. எஸ், வாட் இஸ் திஸ்? ஹவு கேன் Dutch, what do you mean by Dutch Republic? What is the question you mean? What is the question you're asking about? Yes? Okay. So yes, ma'am, I am Thailish. I have a doubt. Why does the collective identity so important in this lesson? See, collective identity ங்கிறது என்ன அப்படின்னா, see, இந்தியாலையுமே nationalism அப்படிங்கிற கான்செப்ட்லையும் சரி, இங்கேயுமே சரி, when does this collective identity, what we call as nationalism, comes into play அப்படின்னா, when people are different from a different situation but they are fighting against one single thing. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா why we call this collective identity of nation, நம்ம வந்து இந்தியன் அப்படிங்கிற collective identity நம்மளுக்கு எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா, when all the people of different cultures fought against one entity called as English or British Empire. அப்போ தான் நம்மளுக்கு கலெக்டிவ் ஐடென்டிட்டி வந்துச்சு. அதுதான் இங்கேயுமே நேஷனலிசம் அப்படிங்கிற நேஷன் கண்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட், நேஷன் ஸ்டேட்டுன்னு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, தே ஆல் ஹேட் சம் ஒன் ஆர் சம்திங் டு ஃபைட் அகெயின்ஸ்ட். புரியுதா? மோஸ்ட்லி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூலராக இருக்காங்க. ஓகே, தட் இஸ் வென் பீப்புள் ஆர் கம்மிங் டுகெதர் அண்ட் தே ஆர் ஃபார்மிங் திஸ் திங் கால்ட் அஸ் collective identity. Yes? Okay. Okay, fine. Next. So in Hungary, while the other half spoke a variety of dialects, ஹங்கேரியில் வந்து மக்யார் அப்படிங்கிற ஒரு டைலெக்ட் பேசுகிறாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து வேறு வேறு டைலெக்ட்ஸ் பேசுகிறாங்க. கலீஷியாவில் வந்து அரிஸ்டோக்ராசியில் வந்து பாலிஷ் பேசுகிறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பொஹீமியன், ஸ்லோவாக்ஸ் இருக்காங்க, ஸ்லோவீன்ஸ் இருக்காங்க, ரோமன்ஸ் இருக்காங்க. டிரான்சில்வேனியாவில் வந்து ரோமன்ஸ் ROMANS இல்லை, ROUMANS. புரியுதா? அண்டர்ஸ்டுட்? எஸ். ஸோ டச் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ். ஓகே, ஸோ டுடேஸ் டச் தே ஆர் இன் நெதர்லாண்ட்ஸ். ஸோ அரிஸ்டோக்ராட்ஸ்னு என்னென்னா சோஷியலி பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பீப்புள் தான் அரிஸ்டோக்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அரிஸ்டோக்ராட்ஸ். பெசன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரிஸ்டோக்ராட்ஸ் அண்ட் பெசன்ஸ்ன்னு கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சுதா? ஃபைன். ரெவல்யூஷன் ஆஃப் லிபரல்ஸ்
கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. எஸ் வில் சி ஜஸ்ட் லிசன். நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம், டோன்ட் வெரி. ஸோ சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா தே டு நாட் ஹாவ் எனி பவர் போத் சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி. புரியுதா? தே ஆல்வேஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அரிஸ்டோக்ராட்ஸ். இங்கே வந்து தே ஹாவ் எஸ்டேட்ஸ், டவுன் ஹவுசஸ், கண்ட்ரி சைடு இருக்கும். இங்கே வந்து தே ஆர் டெனன்ட்ஸ், மெஜாரிட்டி லேண்ட். அவங்க வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, பெசன்ஸ். புரியுதா? இது வந்து கொஷினாக கேட்கலாம். அரிஸ்டோக்ராட்ஸ் அண்ட் பெசன்ஸ் எப்படி, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் தே ஹேட் அப்படின்னு கொஷினாக கேட்கலாம். ஸோ ஹியர் தே ஸ்போக் ஃப்ரெஞ்ச் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிப்ளமசி அண்ட் ஹை சொசைட்டி. அங்கே வந்து வேறு வேறு லாங்குவேஜ், பெசன்ஸ் வந்து வேறு வேறு டைலெக்ட்ஸ் பேசுகிறாங்க, வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஆஃபன் கனெக்டட் பை வே ஆஃப் மேரேஜஸ். அங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆர் பெசன்ஸ் ஒன்லி. தே டி நாட் ஹாவ் எனி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன், பட் தே ஹாவ் அ மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன். புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹவ் ஆர் த அரிஸ்டோக்ராட்ஸ் கம்ப்ரைஸ்ட் அ ஸ்மால் குரூப். அங்கே மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மிடில் கிளாஸ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th century எப்படி மிடில் கிளாஸ் வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து இதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்டர்ன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் யூரோப்பில் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நடக்கும். அப்போ தான் என்ன ஆகும்னா க்ரோத் ஆஃப் டவுன்ஸ், அதில் வந்து கமர்ஷியல் கிளாஸஸ் வராங்க. ஸோ எப்போ வந்தாங்க அப்படின்னா 18th century இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வி ஹேட் திஸ். இது வந்து 1 மார்க்லாம் கேட்கலாம். மிடில் கிளாஸ் வந்து எப்போ எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் சே தட் மிட் 18th century. இந்த 18th centuryக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன வந்தாங்க அப்படின்னா திஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் ஹாவ் கம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இது 1 மார்க்காக கேட்கலாம். ஸோ இவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷனும் சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் பாப்புலேஷனும் சொல்லுவாங்க. வாட் ஐ மீன் பை மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அப்படின்னா they are not very poor, they are not very rich. They have a salary to run their basic life, but they are not very rich like aristocrats. இவங்க தான் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So how they were formed அப்படின்னா because of this later part of industrial revolution. What did liberal nationalism stand for? See, what is liberalism அப்படின்னா ideas of nationality in early 19th century was closely allied to idea of liberalism. Liberal அப்படின்னா free. புரியுதா? இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா என்ன அர்த்தம்? லா முன்னாடி எல்லாமே சேம், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்கக்கூடாது, ரிச்சாக இருந்தாலும் புவராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு அர்த்தம். அப்போ லிபரல்னா என்ன அர்த்தம்னா இந்த சில சோஷியல் கண்டிஷன்னால கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலாக நடத்தப்படணும் அப்படிங்கிறத இந்த லிபரல் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க. புரியுதா? யூரோப்லேயுமே இந்த ஐடியாலஜி தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த ஃபியூடல் லார்ட்ஸும் கிங்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் பெரிய விஷயம் இல்லை, பட் பெசன்ஸ் எல்லாம் சின்ன தப்பு பண்ணால் கூட அவங்கள கொண்டு போயிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பீப்புள் வாண்டட், ஏன் நாங்கள் மட்டும் கஷ்டப்படணும், எங்களை மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த லிபரல் ஐடியாலஜி. ஸோ கொஸ்டின் வந்து லிபரல் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே சேம் தான், யாருமே டிஃப்ரெண்ட் கிடையாது, யாருமே ஸ்பெஷல் கிடையாது அப்படிங்கிறது. இதில் பொலிட்டிக்கல் லிபரலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் பை கன்சென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பீப்புள் சோசன் கவர்மெண்ட் ஒன்லி ஷுட் ரூல். இதுதான் பொலிட்டிக்கல் ஐடியலிசம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் பை கன்சென்ட், அதுதான் வந்து பொலிட்டிக்கல் லிபரலிசம். புரியுதா? எஸ். மெகா மேரத்தான் ஃபார் சோஷியல் எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கிறேன், எக்ஸாம் பக்கத்தில் வர்றப்ப எடுக்கிறேன், கவலைப்படாதீங்க. லிசன் நவ். ஸோ எண்ட் ஆஃப் ஆட்டோக்ரஸி அண்ட் கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸ், private property, inviolability of private property. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரைவேட் கிட்ட ஃபுல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் பீப்புள் கிட்ட எல்லார்கிட்டையும் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் த்ரூ பார்லிமெண்ட் இருக்கணும். நோ ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் தோஸ் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஒரு விஷயமா இங்கே சொன்னாங்க. பொலிட்டிக்கல் லிபரலிசமில் வாட் தே செட் வாஸ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ரைட்ஸ் இருக்கக்கூடாது, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடாது. நாங்கள் மெயினான விஷயம் கவர்மெண்ட் பை கன்சென்ட். பொலிட்டிக்கல் லிபரலிசமில் உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகம் இருக்கணும். ஒன்று கவர்மெண்ட் பை கன்சென்ட், யூனிவர்சல் சர்ஃபரேஜ், ரைட் டு ஓட். இந்த யூனிவர்சல் சர்ஃபரேஜும் என்னது? எல்லாருக்கும் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு? ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென்னுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென்னுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் அவங்க யூனிவர்சல் சர்ஃபரேஜ்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கிற யார் வேணாலும், புரியுதா? கிளர்ஜியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபியூடல் லார்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்.
விமெனுக்கு கிடையாது, சில்ட்ரனுக்கு கிடையாது. புரியுதா? விமன் அண்ட் சில்ட்ரன் were treated minus. Women were also treated as minus when it comes to voting. அதான் என்ன சொல்றாங்க? This is what they call it as universal suffrage ன்னு அவங்க சொல்றாங்க, right to vote. ஓகே, ஸோ நெப்போலியன் கோட்ல என்ன சொன்னாங்கன்னா லிமிட்டட் சர்ஃபரேஜ். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் லிபரலிசம்ல தே சே யூனிவர்சல் சர்ஃபரேஜ், நெப்போலியனிக் கோட்ல தே சே லிமிட்டட் சர்ஃபரேஜ். ஸ்டேட்டஸ் ஆஃப் மைனர், விமென் ஹேட் ஸ்டேட்டஸ் ஆஃப் மைனர், அத்தாரிட்டி ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Throughout 19th and early 20th century, women and non-propertied men organized opposition movements. Feminist movements நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து women ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகே, அரிஸ்டோக்ரஸினா people who work in church கிடையாது. அரிஸ்டோக்ரஸினா people who are very powerful. நீங்க சொல்றது யாருன்னா clergy. Clergies are people who are associated with church. புரியுதா? அரிஸ்டோக்ரஸினா people who are very powerful, who are powerful both in terms of wealth and polity. புரியுதா? பாலிடிக்ஸ்லேயே அவங்க பவர்ஃபுல்லாக, லைக் கிங்கோட ஃபேமிலி, கிங்குக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதே சேம் டைம் they also have more property. But what you ask is clergy. புரியுதா? So one who are associated with church, they are called as clergies. So political liberalism, again, point number 1, government by consent. கான்ஸ்டியூஷன் இருக்கணும், பார்லிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி யூனிவர்சல் சர்ஃபரேஜ் வேணும்னு சொல்றது. பட் அதில் வந்து நெப்போலியனிக் கோட்ல என்ன இருந்துச்சுன்னா லிமிட்டட் சர்ஃபரேஜ் தான் இருந்துச்சு. விமெனுக்கு, சில்ட்ரனுக்கு, அட் த சேம் டைம் ப்ராப்பர்ட்டி இல்லாத மென்னுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கல் லிபரலிசம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்கனாமிக் லிபரலிசம்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சில் ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. புரியுதா? ஹலோ செபாஸ்டின், ஹாய். அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் கேன் ஓட். எஸ் ஹர்ஷன், அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அரிஸ்டோக்ராட்னாவே ரிச்சுன்னு சொன்னேன், அதனால் அவங்களும் ஓட் பண்ணலாம். ஓகேயா? ஃபைன். ஸ்டுட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ், அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட், இம்போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 19th centuryல வந்து அவங்க வந்து சில டாக்ஸஸ் இருந்துச்சு. 39 states வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, கன்ஃபெடரேஷன் ஆஃப் 39 state. Each state has its own currency, time consuming calculations. அதுக்கப்புறம் தான் வந்து நெப்போலியனிக் கோட்ல என்ன பண்ணாங்க, சிங்கிள் கரன்சி கொண்டு வராங்க. அட் த சேம் டைம் டியூஸ் இன்டர்னலாக இருக்கிற டாக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ் எக்கனாமிக் லிபரலிசம். புரியுதா? There was this LA which in each region stood for different length. இந்த LA அப்படிங்கிறது என்னன்னா, it is a measurement of length. LA is a measurement of length. இந்த LAங்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேற வேற இருந்துச்சு. அதனால தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற வந்து an LA of textile material brought in Frankfurt would get you 54.7 centimeter of cloth. அதுவே மெயின்ஸ்ல 55.1 centimeter. What they are saying is, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தனால அதையெல்லாம் ஒன்று பண்ணி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கணும், நீங்கள் எங்கேனாலும் என்ன வேணாலும் சேல் பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்ற கொண்டு வர விஷயம்தான் எக்கனாமிக் லிபரலிசம். புரியுதா? எஸ். சொல்லுங்க உஷா, என்ன டவுட் உங்களுக்கு? எஸ், வாட் இஸ் யுவர் டவுட்? நெக்ஸ்ட், ஸோ ஜால்வரின் கஸ்டம் யூனியன் ஒன்று கொண்டு வராங்க. ஜால்வரின் இது வந்து ப்ரூஷியாவில் 1834 கொண்டு வராங்க. திஸ் அபாலிஷ் த டாரிஃப் பேரியர்ஸ். what is this tariff barrier? ஒரு இடத்துல வாங்குற பொருளுக்கு இன்னொரு இடத்துல வேற ஒரு விலை இருக்கும், அதுதான் டாரிஃப் பேரியர்ஸ். அதெல்லாம் ரிமூவ் பண்றாங்க இவங்க. ஜால்வரின் அப்படிங்கிற ஒரு கஸ்டம் யூனியன் கொண்டு வந்து அதை ரிமூவ் பண்றாங்க. ஓகே, எஸ். See, please, I'm telling you, don't spam in the comment section. ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பேம் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஜென்யூனா ஒருத்தங்க டவுட் கேட்கறது வந்து என்ன ஆகும்னா, அது வந்து மறைஞ்சிரும். ஏன்னா நான் டக்குன்னு பார்க்கறதுக்குள்ள it will all like go. ஸோ அதனால என்ன ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ இஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ என்ன அப்படின்னா, ஜால்வரின் கஸ்டம் யூனியன் வந்து ப்ருஷியாவில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து டாரிஃப் பேரியர் வந்து ரிமூவ் பண்ணுது. நம்பர் ஆஃப் கரன்சி 30 கரன்சிலேருந்து 2 கரன்சிக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நெட்வொர்க் ஆஃப் ரயில்வேஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜால்வரின். ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் ஜால்வரின் பற்றி கேட்கலாம். நெக்ஸ்ட், a new conservatism after 1815. கன்சர்வேட்டிசம்ங்கிறது லிபரலிசம்க்கு அப்படியே ஆப்போசிட். லிபரலிசம்ங்கிறது எல்லாரும் ஈக்குவல்னு எப்படி சொல்லுதோ, கன்சர்வேட்டிசம் எல்லாரும் ஈக்குவல் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? திரும்பவும் எங்களுக்கு மொனார்ச்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வேணும். இதெல்லாம் யார் இருப்பாங்க? தோத்து போயிருப்பாங்க இல்லையா, மக்கள் வந்து வேண்டான்னு சொல்லி அனுப்பினவங்கலாம் திரும்ப பவர் கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.
இதில் என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, சில ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சில கண்ட்ரீஸில் பீப்புள் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட். இல்லை எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஃபார்ம் ஆஃப் மொனார்க்கியல் கவர்மெண்ட்டே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு பீப்புள் ஃபீல் பண்ண இடத்துலலாம் திரும்ப இந்த கன்சர்வேட்டிசம் வந்து அவங்க இல்லை நாங்கள் திரும்பவும் நாங்கள் வந்து மொனார்க்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? எஸ். Fine. Shall we continue? Yes. So next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we'll be seeing some other important thing in conservatism. So conservatismல என்ன அப்படின்னா, following defeat of Napoleon, European governments வந்து நெப்போலியன் டிஃபீட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் கன்சர்வேட்டிசம் வேணும். கன்சர்வேட்டிவ்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, they are people who wanted their monarchical government back. புரியுதா? They realized that from the changes initiated by Napoleon, the modernization could affect the strengthen in traditions of monarchy. So யாரெல்லாம் டிஃபீட் பண்ணாங்க 1815ல, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Who all defeated Napoleon together in 1815 is Britain, Russia, Prussia, Austria. Very very important. Fact note எழுதி வச்சுக்கோங்க. In 1815 who all defeated Napoleon அப்படின்னா Britain, Russia, Prussia and Austria, they all collectively defeated Napoleon. Done? Fine. So conservatism is a political philosophy that stress importance of tradition. Tradition தான் ரொம்ப முக்கியம், நம்ம ட்ரெடிஷ்னலான விஷயத்த மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதா கன்சர்வேட்டிசம். மாடர்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயம் தான், நமக்கு என்ன கரெக்டோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது மாடர்னிசம். கன்சர்வேட்டிசம்னா ட்ரெடிஷன், அது எதையுமே மாற்றக்கூடாது, அது ஏன்னே கொஸ்டின் பண்ணக்கூடாது, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணால் அது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் அது கன்சர்வேட்டிசம். புரியுதா? எஸ். ஓகே. So yes, who formed Zollverein? Prussia, these people who are doing business trade, they formed Zollverein. Okay? Yes. Treaty of Vienna 1815, very very important. The 1815 war நெப்போலியன் தோத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னா போடுறாங்க. யாரெல்லாம் மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா பார்ப், பிரிட்டன், ஆஸ்திரியா, ரஷ்யா, ப்ரூஷியா. எங்க போட்டாங்க? நேம் ஆஃப் த ட்ரீட்டி only will show you where it was signed. It was signed in where? Vienna. Fine. So who hosted it? Austrian Chancellor Duke Metternich. இவர் தான் வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்றாரு. டு பிரிங் பேக் கன்சர்வேட்டிசம், அதுதான் அவரோட எய்ம். எதுக்காக கொண்டு வராங்கன்னா பிரிங் பேக் கன்சர்வேட்டிசம், அதுக்காக தான் கொண்டு வராங்க. ஃபைன். சேஞ்சஸ் ப்ராட். ட்ரீட்டியில் என்னெல்லாம் நடந்துச்சு புரியுதா? வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் த ட்ரீட்டி? ஃபைன். எஸ். டியூக் மெட்டர்னிச். எஸ். ஸோ வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் த ட்ரீட்டினா, த போர்பன் டைனாஸ்டி வாஸ் ரீஸ்டோர்ட் டு பவர் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் டெரிட்டரிஸ். கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், இது வந்து கேட்கலாம். ட்ரீட்டி ஆஃப் வியன்னா வந்து கேன் பி அ 2 மார்க், 3 மார்க் ஆர் 5 மார்க். எவ்வளோ பாயிண்ட்ஸுங்கிறத வச்சு இது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் கேட்கலாம். வாட் வாஸ் அ சேஞ்ச், வாட் வாஸ் த இம்பாக்ட் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வியன்னான்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். போர்பன் டைனாஸ்டி வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க. போர்பனுங்கிறது ஃப்ரான்ஸை வந்து ரூல் பண்ணவங்க, நெப்போலியனுக்கு முன்னாடி ரூல் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து போர்பன் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. போர்பனுங்கிறது அவங்க ஃபேமிலி நேம். புரியுதா? போர்பன் டைனாஸ்டி வாஸ் ரீஸ்டோர் டு பவர். ஃப்ரான்ஸை வந்து அவங்களோட டெரிட்டரிஸ்லாம் லூஸ் பண்ணிட்டாங்க. நெப்போலியனுக்கு கீழே அனெக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டாங்க. கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வாஸ் செட் அப் இன் நார்த். ஜெனோவா வாஸ் ஆடட் டு பீட்மாண்ட் இன் த சவுத். Prussia was given to the territories on western frontiers, while Austria was given to northern Italy. ஆஸ்திரியா நார்தர்ன் இட்டாலிக்கு கொடுக்குறாங்க. ப்ரூஷியா வந்து சதர்ன் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் 39 ஸ்டேட்ஸை வந்து நெப்போலியனோட இதில் அன்டச், அப்படியே தொடாமல் அப்படியே வச்சிருக்காங்க. புரியுதா? that has been set up by Napoleon was left untouched. In east, Russia was given part of Poland. புரியுதா? பார்ட் ஆஃப் போலாண்டை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன். நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிங்டமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜெனோவா வந்து பீட்மவுண்ட் கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3. Prussia was given to western frontiers. Austria was given to the northern Italy. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஜெர்மன் கான்ஃபெடரேஷனை ஒன்றுமே பண்ணல. 39 ஸ்டேட்ஸ் இருக்கிற ஜெர்மன் கான்ஃபெடரேஷனை ஒன்றுமே பண்ணலை. போலாண்டை வந்து ப்ரஷ்யா, வைல் ப்ரஷ்யா வாஸ் கிவன் அ போர்ஷன் ஆஃப் சாக்சனி கொடுக்குறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து போலாண்ட் கொடுக்குறாங்க. பார்ட் ஆஃப் போலாண்ட் வாஸ் கிவன் டு ரஷ்யா. எஸ். ஃபைன். ஸோ எஸ். சி, why are you spamming? I don't know why you are spamming. So
What is your doubt? Duke Metternich Clemens von what is this? Correct spelling போட்டிருக்கீங்களா? Yes. Yes, fine. So let's continue. So என்ன அப்படின்னா Prussia. Fine. So next. See, ரெண்டுமே ஒரே நேம் தான். ஓகே, போர்பன்னா வந்து பிரெஞ்சை வந்து நெப்போலியன் முன்னாடி ரூல் பண்ண கண்ட்ரி பேரு போர்பன் டைனாஸ்டி. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ப்ரோ வாட் சி ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்ல வராரு, வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு ஆஸ்க் இஸ் ரெண்டுமே ஒரே நேம் தான். ஹீ இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆஸ்க் ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் திஸ் Clemens von Metternich. அவர் வந்து டியூக் மெட்டர்னிச்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் ஜஸ்ட் ஸ்பேமிங், நத்திங் எல்ஸ். புரியுதா? போர்பனுங்கிறது அந்த ஃபேமிலி நேம். லூயி 14 அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி நேம் போர்பன் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஷல் வி கண்டினியூ? இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கிளாஸ் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லைன்னா நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். தட் இஸ் த ஒன்லி திங். இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன், ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். புரியுதா? இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேம் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா யூ வில் பி லூசிங் பாயிண்ட்ஸ். புரியுதா? நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் நிறைய நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ப்ளீஸ் டூ கோஆப்ரேட். ஓகே, ஃபைன். ஸோ எஸ்எஸ்டி போடுங்க. என்ன இது, என்ன எஸ்எஸ்டி போடுங்க. கண்டினியூ பண்ணுவோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி. சூப்பர். எஸ். ஸோ வீல் கண்டினியூ. ஸோ கன்சர்வேட்டிவ் ரெஜிம் செட் ஆனால் என்ன நடக்கும்? இதுவும் பிக்சர் பேஸ்டு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். கிளப் ஆஃப் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா வாயில வந்து இவங்கெல்லாம் ஏன் மசில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். புரியுதா? ஸோ அதில் என்ன அப்படின்னா நம்மளோட ரைட் டு திங்கை கூட எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச் வேற, பட் ரைட் டு திங்கை கூட எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. இங்கே மசில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வாயில் இருக்க மசில் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா ஒருவேளை ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து போய் கிளப் ஆஃப் திங்கர்ஸ் வந்து தே ஆர் ஹேவிங் திஸ் மசில். ஸோ அது வந்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த சென்சார்ஷிப்லாம் இம்போஸ் ஆகுது, கிரிட்டிசிசம் டிசன்ட் எதையுமே அவங்க டாலரேட் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிதான் திஸ் மோட்டிவேட்டட் லிபரல் நேஷனலிஸ்ட் டு ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். ஃபைன். ஓகே. ரெவல்யூஷனரிஸ். ஹூ ஆர் ரெவல்யூஷனரிஸ்? லிபரல் நேஷனலிஸ்ட்லாம் ரெவல்யூஷனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் வாஸ் தேர் எய்ம் இஸ் டு ஓவர்த்ரோ மொனார்கி. Liberal nationalists were called as revolutionaries and their major aim was to overthrow monarchy. 1815 அப்புறம் நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. யார் அதெல்லாம் அவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா லிபரல் நேஷனலிஸ்ட் தான் அவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க. புரியுதா? எஸ், ஃபைன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. கமிட்மெண்ட் டு அப்போஸ் மொனார்கியல் ஃபார்ம்ஸ், ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி, அண்ட் தே ஆல்சோ அப்போஸ் ஆட்டோக்ராட்டிக் ரெஜிம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். Okay, these are the things they were talking about this. Fine. So fight for freedom and liberty. So what was their demands? They were committed to oppose monarchical forms. They fought for freedom and liberty, and they opposed autocratic regime. So these are the important features of these secret societies. Why were these secret societies formed? அப்படின் 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதை வந்து நீங்க ஆன்சரா எழுதலாம். கிரிட்டிசிசம்னா என்ன அர்த்தம்னா criticism is pointing out the bad things, wrong things, அதெல்லாம் criticismனு சொல்லுவாங்க. புரியுதா? So when someone is doing something wrong, when we say you are doing this wrong, that is what you call it as criticism. Okay, fine. So next, Giuseppe Mazzini, so Italian revolutionary. இவர்ல இருந்து 1 மார்க் நிறைய கேட்கலாம். இவர் இருந்த சீக்ரெட் சொசைட்டி பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கார்போனரி. நல்லா கேட்டுக்கோங்க. He was the member of which secret society ன்னு கேட்டாங்கன்னா கார்போனரி. He formed 2 societies. He founded 2 societies. அப்படின்னு கேட்டாங்கன்னா யங் இட்டாலியன் மெர்சைல்ஸ் அண்ட் யங் யூரோப்பியன் பர்ன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. which secret society he belonged to னா கார்போனரி. That's also a name of a place.
At the same time, which are the societies he formed அப்படின்னு கேட்டாங்கன்னா யங் இட்டாலி இன் மர்சைல்ஸ் அண்ட் யங் யூரோப் இன் பெர்ன். புரியுதா? அவரு என்ன நினைச்சாருன்னா யூனிஃபிகேஷன் அலோன், இட்டாலியன் லிபர்ட்டிக்கு ஒரே ஒரு விஷயம், யூனிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இட்டாலியோட எங்கெங்கெல்லாம் இருக்கோ பார்ட்ஸ், அவங்களோட டெரிட்டரிஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் லிபர்ட்டி வரும்னு அவர் நம்பினார். புரியுதா? மசினி வந்து ஹி அப்போஸ்ட் மொனார்கி அண்ட் மெட்டர்னிச் டிஸ்கிரைப்டு ஹிம். மெட்டர்னிச் நம்ம பார்த்தோம் இல்லையா, டியூக் மெட்டர்னிச். அவர் என்ன சொன்னாருன்னா த மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி ஆஃப் சோஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்கிறார். டியூக் மெட்டர்னிச் நம்ம பார்த்தோம்ல, he said that Giuseppe Mazzini is the most dangerous enemy of our social order அப்படின்னு சொல்கிறார். ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ்ட். ஸோ இதில் வந்து நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, கிளர்க்ஸ் இருக்காங்க, கமர்ஷியல் மிடில் கிளாஸஸ் இருக்காங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க. புரியுதா? எஸ் எஸ். ஸோ வென் ஃப்ரான்ஸ் sneezes யூரோப் catches cold. ஆமாம். ஸோ இது இந்த மாதிரி நிறையா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் uphill France, the Bourbon kings who had been restored to power during the conservative reaction after 1815 were now overthrown. ஸோ என்ன நடக்குது? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்குது. அப்போ போர்பன்ஸ் வந்து ஓவர்த்ரோ பண்ணிட்டு யார் வராங்க? ரிப்பப்ளிக் வராங்க, நெப்போலியன் வரார். பட் நெப்போலியன் ஃபெயிலியருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் இந்த வார் நடக்குது. 1815 ட்ரீட்டி ஆஃப் வியன்னா வருது. அப்போ திரும்பவும் போர்பன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது? திரும்பவும் இந்த ஜூலை 1830 போர்பன் கிங்ஸை திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா they are now overthrown by liberal revolutionists. ஸோ கான்ஸ்டியூஷனல் மொனார்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோட ஹெட் யாருன்னா லூயி பிலிப்பே தான் அந்த கான்ஸ்டியூஷனல் மொனார்கியோட ஹெட்டாக இருக்கார். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, when France sneezes the rest of Europe catches cold அப்படின்னு மெட்டர்னிச் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரான்ஸில் வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வாட் ஹி சேயிங் பை கோல்ட் ஹியர், அது வந்து ஒரு வைரஸ் மாதிரி சொல்கிறார். லிபரல் தாட்ஸை வந்து ஹி சேயிங் இட் லைக் அ வைரஸ். அது ஒரு வைரஸ் மாதிரி. அது ஃப்ரான்ஸில் வந்துச்சுனாவே, ஃப்ரான்ஸ் தும்புச்சுன்னா அது அப்படியே எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். எல்லா கண்ட்ரி பீப்புளும் தே வில் ஸ்டார்ட் ஃபைட். இல்லை எங்களுக்கும் வந்து லிபரலிசம் வேணும், நாங்களும் ரிப்பப்ளிக் ஆகும்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஸோ ஃப்ரான்ஸில் எப்போ வந்து ஒரு பிரச்சனை வருதோ இட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் இட் ஆல்சோ disturbs the social order in all the countries அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், ஜூலை ரெவல்யூஷன் sparked in Brussels and led to Belgium breaking away from the United Kingdom of Netherlands. ஸோ இதுதான் என்னது ஜூலை ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஜூலை ரெவல்யூஷன் என்னது? புருசெல்ஸ் அங்கே வந்து வந்தது. பெல்ஜியம் வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பிரிஞ்சு போகிறது தான் ஜூலை ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்ல, வாட் இஸ் ஜூலை ரெவல்யூஷன் அப்படின்னா புருசெல்ஸ் வந்து புருசெல்ஸ் which led to Belgium breaking from United Kingdom of Netherlands is what you call it as July Revolution. The age of revolutionists, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா the Greece War of Independence, very very important. ஒட்டாமன் டர்க்ஸுக்கும் கிரீஸுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை தான் இந்த கிரீஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஃபைன். எஸ். அடிஷ்னல் டாபிக் ஆஃப் G20 சப்மிட் நடத்தலாம், டோன்ட் வரி. ஓகே. எஸ், G20 நடத்திட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. இஃப் யூ வாண்ட் ஐ வில் ஜஸ்ட் டீச், நோ இஷ்யூஸ். Fine. Okay, let's continue. Greece has been part of Ottoman Empire since 15th century. The growth of revolutionary nationalism in Europe sparked off a struggle for independence among the Greeks. 1821. என்னன்னா Greece War of Independence என்ன இயர்? இதுலேருந்து என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்கிறேன். என்ன இயர்? யாருக்கும் சண்டை? கிரீஸுக்கும் ஒட்டாமன் எம்பையருக்கும். புரியுதா? ஸோ நேஷனலிஸ்ட் இன் கிரீக்ஸ் அவங்களுக்கும் ஒட்டாமன் எம்பையருக்கும் சண்டை. ஸோ யாரெல்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணாங்கன்னா மெனி வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் யார் வின் பண்ணாங்க? ஆப்வியஸ்லி கிரீக்ஸ் ஒன். அதில் வந்து எஸ்பெஷலி திஸ் இங்கிலீஷ் போயட் லார்ட் பைரன் அப்படிங்கிறவரை நிறையா ஃபண்டு வந்து இது பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன சைன் பண்ணாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் வாஸ் சைன்ட். 1832 ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் வாஸ் சைன்ட். அண்டர்ஸ்டுட்? எஸ். ஷல் வி கண்டினியூ? ஓகே. ஸோ இதில் திரும்பவும் சொல்கிறேன், கிரீஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1832 நடந்துச்சு. கிரீஸ் வந்து ஒட்டாமன் எம்பையரோட பார்ட்டாக இருக்காங்க. ஒட்டாமன் எம்பையர் இஸ் டுடேஸ் டர்க்கி. அவங்க தான் ஒட்டாமன் எம்பையர்னு சொல்லுவோம். அவங்களோட பார்ட்டாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தே வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் ஒட்டாமன் எம்பையர். அப்போ வந்து வெஸ்டர்ன் யூரோப்ஸில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
எஸ்பெஷலி வந்து இங்கிலீஷ் போயட் லார்ட் பைரன் அப்படிங்கிறவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. புரியுதா? கிரீஸ்க்கு வந்து நிறையா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் வந்து பாடி மக்கள் மனசில் இப்போ எப்படி நம்மளோட நேஷனலிசம் இன் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரியை பாடி மக்கள் மனசில் நாங்கள் அப்படி இருந்தோம், இன்றைக்கி அவங்க பிரிட்டிஷை நம்மளை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களான்னு சொல்லி தான் மக்கள் மனசில் அந்த கோவத்தை உண்டு பண்ணாங்க. தட் இஸ் வாட் லெட் டு த நேஷனலிசம் இன் இந்தியா. த சேம் வே கிரீஸ் ஆல்சோ த போயட்ஸ் are creating how this Muslim empire is controlling the cradle of European civilization அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் அதில் வந்து கிரீஸ் வந்து ஒட்டாமன் எம்பையருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி they also won. அப்போ சைன் பண்ணது தான் ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் ஆஃப் 1832. புரியுதா? இது இந்த அக்கார்டிங் டு ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் ஒன்லி கிரீஸ் வாஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் நேஷன். புரியுதா? த ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் நேஷனல் ஃபீலிங். சரி, ரொமான்டிக் இமேஜினேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார்ம் ஆஃப் நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட். அதாவது நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்டாக ஆர்ட்ஸ், போயட்ரி, ஸ்டோரிஸ் அண்ட் மியூசிக் மூலமாக கொண்டு வரது தான் ரொமான்டிக் ஃபீலிங்னு சொல்கிறது. புரியுதா? வாட் டு யூ மீன் பை ரொமான்டிசிசம் இஸ் கல்ச்சுரல் மூமெண்ட் மூலமாக மக்கள் மனசில் நேஷனலிசம் கொண்டு வரது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவு டு தே டூ இட். பொயட்ரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அப்படிலாம் வாழ்ந்தோன்னு சொல்கிறது. ஸ்டோரிஸ் மூலமாக கொண்டு வர்றது, அண்ட் தென் ஆர்ட் மூலமாக கொண்டு வர்றது, ஸ்டேஜ் ட்ராமாஸ் மூலமாக கொண்டு வர, இதை வந்து ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் ரொமான்டிசிசம். கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டோன்ட் வெரி. இதுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள ரொமான்டிக் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு தே டூ திஸ்? ஷேர்டு காமன் ஹெரிட்டேஜ், காமன் கல்ச்சர், மிஸ்டிக்கல் ஃபீலிங். மிஸ்டிக்கல் ஃபீலிங்னா என்ன? ஒரு மாதிரி நம்ம அப்படிலாம் இருந்தோம், we were supported by God, we were supported by some powerful being, அந்த மாதிரிலாம் சொல்லி ஸ்டோரி சொல்லி மித்திக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சொல்கிறது. they criticized glorification of reason and science. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரீசன் அண்ட் சயின்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. புரியுதா? ஃபைன். எஸ், shall we continue? You can score more marks, don't worry. நீங்கள் இப்போ இருந்து ஒழுங்காக படித்தா கூட you can score more marks. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஜோஹான் காட்ஃப்ரைட் ஹெர்டர். ஸோ யார் இவர் அப்படின்னா, he was a German philosopher. இவர் ரெண்டு கான்செப்ட் கொடுக்குறாரு. டஸ் வோக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ஓக்ஸ் கெய்ஸ்ட் அப்படின்னு ரெண்டு கான்செப்டும் கொண்டு வராரு. வாட் இஸ் திஸ் டூ கான்செப்ட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்கலாம். புரியுதா? அவருக்கு இன்னும் இந்த கான்செப்ட் பேரை சொல்லுங்க, தஸ் ஒர்க், ஒர்க்ஸ் கைஸ்ட்னு சொன்னால் 2 மார்க்ல வரும். இது எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா 3 மார்க்ல கேட்கலாம். ஸோ டஸ் ஒர்க் அப்படிங்கிறது கல்ச்சர் கேன் ஒன்லி பி சீன் அமாங் காமன் பீப்புள். அதுதான் டஸ் ஒர்க். காமன் பீப்புள் கிட்ட தான் கல்ச்சர் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒர்க்ஸ் கைஸ்ட்ங்கிறது ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் நேஷன். நம்மளாம் நேஷனுங்கிற ஒரு ஃபீலிங், அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஒர்க்ஸ் கெய்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. கலெக்டிங் அண்ட் ரெக்கார்டிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோக் கல்ச்சர் மூலமா நம்ம நேஷன் பில்டிங் பண்ண முடியும். மக்கள் கிட்ட போய் பேசி அவங்க கிட்ட இருக்கிற ஃபோக் கல்ச்சர் கதையெல்லாம் கேட்டு நம்ம வந்து இஃப் தே ஆர் கம்பைலிங் இட் we can form a national feeling அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? how language played an important role அப்படின்னா, போலாண்டில் வந்து இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18th century வந்து போலாண்ட் வந்து ப்ருஷியா, ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா கிட்ட பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்தந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து போலாண்ட் பீப்புள், போலிஷ் பீப்புள்னு சொல்லுவாங்க, அவங்களோட கல்ச்சர் இருக்கிறவங்க இந்தந்த கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, they are starting to celebrate their national language, celebrate their native language and their dressலேருந்து எல்லாமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. லைக் யூ ஹாவ் அ கரோல் கர்பென்ஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நேஷனல் ஸ்ட்ரகிள், ஓப்ராஸ் அண்ட் மியூசிக் மூலமாக, ஃபோக் டான்ஸ் மூலமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. போலாண்ட் வந்து அவங்க லாங்குவேஜை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரகிள் ஃபார் போலிஷ் லாங்குவேஜ் ஓவர் ரஷ்யன் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் எப்படி நம்ம லாங்குவேஜ் அழியுதுன்னு பாருங்க, எப்படி நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுகிறீங்க, நம்ம லாங்குவேஜை நீங்கள் ஏன் மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறையா வந்து லாங்குவேஜை வச்சு ப்ரமோட் பண்ணி வாட் தே ஆர் டூயிங் இஸ் தே ஆர் பிரிங்கிங் இன் த நேஷனலிசம் ஃபீலிங். நிறைய பேர் ப்ரீஸ்ட் அண்ட் பிஷப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைபீரியாவில் வந்து போலிஷ் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணணும், நாங்கள் ரஷ்யனில் ப்ரீச் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்களையெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ரிலீஜியஸ் லீடர் ஜெயிலுக்கு அனுப்புனா மக்கள் மனசில் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படிதான் லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுச்சு, மக்கள் மனசில் பாலிஷுங்கிற லாங்குவேஜ் வந்து அவங்க மனசில் ஒரு வெப்பன், சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரகிளாக மாறுது. ஸோ திஸ் கேன் பி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் போலிஷ் லாங்குவேஜ், ஹவு போலிஷ் லாங்குவேஜ் டர்ன்ட் இன்டு அ வெப்பன்
அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் கொஸ்டின். புரியுதா? போலாண்ட் பிரிஞ்சிருக்குது, 3 கண்ட்ரியில பிரிஞ்சிருக்குது. என்னென்ன கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஷ்யா, ஆஸ்திரியா, ரஷ்யா. அந்த கண்ட்ரியில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க லாங்குவேஜை பேச ஆரம்பிக்கிறாங்க. சில பிஷப்ஸ் அண்ட் சர்ச் பீப்புள் வந்து அவங்க ரஷ்யன் லாங்குவேஜில் ப்ரீச் பண்ண மாட்டோன்னு சொன்னா அவங்களே அரெஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. அதே மாதிரி வி ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி கரோல் கர்பின்ஸ்கி அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓப்பரா மியூசிக், அதே மாதிரி ஃபோக் சாங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி லாங்குவேஜ், பாலிஷ் லாங்குவேஜை ப்ரமோட் பண்ணுறாரு. புரியுதா? இது மூலமாக என்ன ஆக ஆரம்பிக்குது, பீப்புள் ஆர் ஹேவிங் த ஃபீலிங் ஆஃப் ஹவு தேர் சீயிங் த லாங்குவேஜ் as a symbol of struggle. Then yes, fine, okay, fine. So let's continue. Next, the massacre at chaos, Eugene Delacroix 1824ல நடக்குது. பிரெஞ்சு பெயிண்டர் வந்து இதை பெயிண்ட் பண்றாரு. இது பேர், இந்த பெயிண்டோட பேர் வந்து த மசாக்கர் அட் கயோஸ். மசாக்கர்னா என்ன, மாஸ் கில்லிங். புரியுதா? பிரெஞ்சு ரொமான்டிக் பெயிண்டர்ஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சண்டை நடக்குது இல்லை, வாரில் வந்து எப்படி 20,000 கிரீக்ஸ் வந்து கொன்னுறாங்க, டர்க்ஸ் வந்து ஐலாண்ட் ஆஃப் கயோஸில் எப்படி கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்கிற ஒரு பெயிண்டிங் தான் அது. இது வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு கோவத்தை கொண்டு வருது. புரியுதா? அதே மாதிரி ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட் 1830ஸ்ல வந்து எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் வருது, மக்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் நேஷனலிசம் இன் இந்தியாவில் பார்த்த மாதிரி இருக்கா? அங்கேயுமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்ன நடந்துச்சு, மக்கள் கையில் காசு இல்லை, எல்லாருமே சண்டை போட போகிறாங்க, ஃபுட்டு கிடையாது, ரொம்ப ஃபெமைனாக இருக்குது. அப்போ தான் மக்களுக்கு கோவம் வருது பிரிட்டிஷ் மேலே. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் என்ன வருது, பாப்புலேஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை இல்லை, அதே மாதிரி ரூரல் ஏரியாவில் நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வராங்க, ஃபுட்டு கிடையாது. புரியுதா? அதனால விலை ரொம்ப ஏறுது. தீஸ் ஆர் த ரீசன் ஹியர் ஆல்சோ. புரியுதா? எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய இஷ்யூ வருது, ரைஸ் ஆஃப் ஃபுட் ப்ரைஸ். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் அட்டர் பாவர்ட்டி, எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப தே ஆர் பிகமிங் ஸோ பாப்பர்ஸ், தே ஆர் பிகமிங் பாப்பர்ஸ். புரியுதா? ஸோ தட் இஸ் த இஷ்யூ. ஸோ 1848ல வந்து வைட் ஸ்ப்ரெட் ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்குது. லூயி பிலிப் வந்து ஹி இஸ் ஃபோர்ஸ்டு டு ஃப்ளீ. புரியுதா? கான்ஸ்டியூஷனல் மொனார்ச் கொண்டு வராங்க இல்லையா, லூயி பிலிப் வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஃப்ளீ. நேஷனல் அசம்பிளி ப்ரொக்ளைம்டு ரிபப்ளிக். ஃப்ரான்ஸ் பிகேம் எ ரிபப்ளிக். சஃப்ரேஜ் டு அடல்ட்ஸ், மேல்ஸ், அடல்ட் மேல்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, அடல்ட் மேல்ஸ் அபவுட் 21. ஸோ நெப்போலியனிக் கோட்ல என்ன சொன்னாங்க, voting rights to men with property. இங்க என்ன பண்றாங்க, voting rights to men only above 21 age, all men can vote. இங்கேயுமே விமெனுக்கு voting rights கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. Then yes, yes, then okay, fine. Shall we continue? Okay, awesome. So let's continue. See, எல்லாரும் listen பண்ணுங்க please. Don't waste your time, I'm telling you. நல்லா லிசன் பண்ணுங்க. ஏன்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் தான் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு தான் இங்கே ஒன் ஷாட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். ஐம் லைக் டேக்கிங் கிளாஸ் ஃபார் யூ கண்டினியூஸ்லி. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்க போது ஐம் ட்ரைங் டு ஹெல்ப் யூ அ லாட். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். நல்லா கவனிங்க. ஏன்னா அதெல்லாம் வரும், இங்கே நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா யூ won't be losing marks in the exam. புரியுதா? எஸ், எஸ், fine. Shall we continue? Yes, fine. Okay, super. So political party 6 o'clock இருக்கும். Okay, so national workshop செட் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரும். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃப்ரான்ஸில் 1848 என்ன நடக்குதுன்னா வைட் ஸ்ப்ரெட் ஃபுட் ஷார்ட்டேஜ் வருது. திஸ் இஸ் ரிசம்பிளிங் ஹவு இட் வாஸ் டியூரிங் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா பேரிகேட்ஸ் வேர் எரெக்டட். லூயி பிலிப் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்போ நேஷனல் அசம்பிளி வந்து ப்ரொக்ளைம்டு வந்து நம்ம ரிபப்ளிக் அப்படின்னு அவங்க ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் சர்ஃப்ரேஜ் டு ஆல் அடல்ட் மேல்ஸ் அபவுட் 21 கொடுக்குறாங்க. புரியுதா? சிலேசியா ரிவோல்ட் 1845 என்ன நடக்குதுன்னா காட்டன் கான்ட்ராக்டருக்கும் காட்டன் வீவருக்கும் நடுவில் வர பிரச்சனை. புரியுதா? ஸோ காட்டன் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணி ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல்ஸ் வாங்குறாங்க, பட் ரொம்ப கம்மியான காசில். அப்போ உடனே கான்ட்ராக்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க, they are marching. அவங்க போயிட்டு டைரெக்டாக க்ரௌட் ஆஃப் வீவர்ஸ் march to the mansion of contractors demanding wages. புரியுதா? This was also happening. This is what is called as Silesia revolt. This is the revolt between contractors and weavers. புரியுதா? So this can be one question.
1848 ரெவல்யூஷன் ஆஃப் ரிபல்ஸ். லிபரல்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, see the same thing. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு என்ன வேணும், எவ்ரிபடி வாண்டட் ரிப்பப்ளிக். புரியுதா? ஈவெண்ட்ஸ் ஆஃப் 18 February 48ல் ஒரு மொனார்க் இல்லை, நாங்கள் ரிப்பப்ளிக் தான் அப்படின்னு வருது. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லையும் ஜெர்மனி, இட்டாலி, போலாண்ட் இங்கேயுமே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களும் they say that we want liberal middle class combine பண்ணி we want a republic அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. புரியுதா? எஸ். ஸோ கான்ஸ்டியூஷன், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அபாலிஷன் ஆஃப் மொனார்கி, ரிபப்ளிக் பேஸ்ட் யூனிவர்சல் மேல் சஃப்ரேஜ் வரணும். இதெல்லாம் தான் அவங்களோட ரீசன். வாட் தே வாண்டட், தீஸ் ஆல் த திங்ஸ் தே வாண்டட். புரியுதா? ஜெர்மனிஸ் கேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட் வராங்க, ஆல் ஜெர்மன் நேஷனல் அசம்பிளிக்கு ஓட் பண்ணுறாங்க. 18th மேல வந்து 831 எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. தே ஆர் டிராஃப்டிங் அ கான்ஸ்டியூஷன். அப்போ வந்து crown, see they what they want, why they are electing assembly, they are electing assembly for a republic. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் IV crown வந்து ஆஃபர் பண்றாங்க. he is a king of Prussia. பட் அவர் என்ன பண்றாருன்னா he is rejecting the proposal and he is joining other monarchs. புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மொனார்க்கா எங்களை வந்து ரூல் பண்ணுங்க, நாங்கள் கான்ஸ்டியூஷன் மேக் பண்றோம், கான்ஸ்டியூஷன் மொனார்க்கா இருங்கன்னு சொல்றாங்க. பட் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ப்ருஷியா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா மற்ற மொனார்க்கோட ஜாயின் பண்ணவும் பார்லிமெண்ட் வந்து மிடில் கிளாஸ் சப்போர்ட் வந்து லூஸ் பண்ணிடுது. அப்படி மிடில் கிளாஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னாவே என்ன ஆகும், கம்ப்ளீட் பார்லிமெண்ட் ஃபால் ஆகிடும். இது கொஷினாக கேட்கலாம், பிக்சர் பேஸ்ட் கொஷினாக உங்களுக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கும், சாம்பிள் கொஷினில் இருக்கும். வாட் இஸ் திஸ்னா, திஸ் இஸ் த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட், சர்ச் ஆஃப் செயின்ட் பால். புரியுதா? எஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்னெல்லாம் இருந்துச்சு. ஓன் பொலிட்டிக்கல் அசோசியேஷன், அவங்களுக்கு தான் யாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல இல்லையா, அவங்களே ஓன் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் நியூஸ் பேப்பர். அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து ஆர்டர் அவங்களால திரும்ப கிளைம் பண்ண முடியல. புரியுதா? ஸோ 1848லேருந்து ஆட்டோக்ராட்டிக் மொனார்க் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வராங்க. செர்ஃப்டம் பாடம் வாஸ் அபாலிஷ்ட். ஹாப்ஸ்பர்க் ரூலர்ஸ் கிராண்டட் மோர் அட்டானமி டு ஹங்கேரியன்ஸ் இன் 1867. ஹாப்ஸ்பர்க் ரூலர்ஸ் ஹங்கேரியன்ஸ்க்கு அட்டானமி கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா 1867 கொடுக்குறாங்க. ஜெர்மனிஸ் கேஸ் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க. சம் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் டவுட்ஸ். லெட்ஸ் சி வாட் இஸ் த திங் இஸ், மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்துட்டு ஆல் ஜெர்மன் நேஷனல் அசம்பிளிக்கு ஓட் பண்ணுறாங்க. அப்படி ஓட் பண்ணி 831 பீப்புள் செலக்ட் ஆகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறாங்க. தே ஆர் டிராஃப்டிங் அ கான்ஸ்டியூஷன் அண்ட் தேர் கிவிங் த கிரவுன் டு ஃப்ரெட்ரிக் வில்லியம் IV. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை ரூல் பண்ணலாம், பட் கான்ஸ்டியூஷன் படி ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து இல்லை எனக்கு க்ரௌன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொனார்கியல் பீப்புளோட ஜாயின் பண்ண, அவர் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கார். இல்லை நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு அவர் போயிடுறார். அப்போ என்ன ஆகுது, உடனே வந்து மிடில் கிளாஸ் சப்போர்ட் எல்லாமே போயிடுது, பார்லிமெண்ட் வந்து விழுந்துருது. ஓகே, தட் இஸ் த திங். ஃபைன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியா, இங்கே ஒரு பிக்சர் இருக்கா, ஹூஸ் திஸ், ஷீ இஸ் ஜெர்மானியா, மேடம் ஜெர்மானியா, லேடி ஜெர்மானியா. த சிம்பிள் ஆஃப் ஜெர்மனி. நமக்கு எப்படி பாரத் மாதாவோ அங்கே அவங்களுக்கு. ஓகே, பிரிட்டன், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரிட்டனில் வேற ஒரு கதை. அங்கே வந்து நேஷன் ஸ்டேட்டுங்கிறது சடன் ப்ராசஸ் கிடையாது, ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ். அவங்க வந்து யாரெல்லாம் இருக்காங்க, 18th centuryக்கு முன்னாடி வேற எத்தனிக் குரூப்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட், ஐரிஷ். இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். பிரிட்டனில் 18th centuryக்கு முன்னாடி எந்த எத்தனிக் குரூப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட், ஐரிஷ் இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பார்லிமெண்ட் வந்து மொனார்கி கிட்ட இருந்து 1688 பவரை பிடுங்கிடுறாங்க இங்கிலீஷ் பார்லிமெண்ட். அப்போ தான் அவங்க வந்து திஸ் பிரிட்டன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஆஃப் யூனியன் மூலமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இட் இஸ் 1707. ஸோ இது வந்து யாருக்கும் நடுவில் அப்படின்னா இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடுவில். திஸ் இஸ் வாட் ஹவு தே ஃபார்ம்ட் யுனைடெட் கிங்டம் ஆஃப் பிரிட்டன். ஸோ கொஸ்டின் இதுலேருந்து என்ன கேட்கலாம்னா ஆக்ட் ஆஃப் யூனியன் எந்த இயர்னு கேட்கலாம், யாருக்கும் நடுவில் சைன் ஆச்சுன்னு கேட்கலாம். தட் இஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இங்கிலீஷ் மெம்பர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க, ஈவன் தோ ஸ்காட்லாண்ட் வாஸ் அ பார்ட் ஆஃப் பிரிட்டன். அவங்க ஸ்காட்டிஷ் மெம்பர்ஸ் வந்து அவ்வளோக்கா டாமினேட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர் சப்ரெஸிங் த ஐடென்டிட்டி ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஹவு தேர் சப்ரெஸிங், தேர் கிரியேட்டிங் ஃபிளாக். புரியுதா? ஸோ தேர் கிரியேட்டிங் ஃபிளாக் and they are also creating this anthem. So the ரெண்டு மூலமா what they are doing is they are
சப்ரெஸிங் their ஸ்காட்டிஷ் ஐடென்டிட்டி. அடுத்தது வந்து அயர்லாந்து. இப்போ ஆல்ரெடி என்ன யார் யார் இருக்காங்க? இங்கிலாந்து இருக்காங்க, ஸ்காட்லாந்து இருக்காங்க. அயர்லாந்து எப்படி பிரிட்டனோட வந்து சேர்றாங்க அப்படின்னா, அங்கே வந்து கேத்தலிக்ஸ்க்கு ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் பெரிய சண்டை இருக்கு. தேவர் ஃபைட்டிங் எகெயின்ஸ்ட் ஈச் அதர். அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். who they supported the Protestants of Ireland. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுறப்ப கேத்தலிக்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணுறாங்க, பட் தே ஃபெயில்டு. புரியுதா? த ரிவோல்ட் லெட் பை வுல்ஃப்டோன் அண்ட் ஹிஸ் யுனைடெட் ஐரிஷ்மென் 1798 நடக்குது. அப்போ ஐர்லாண்ட் வாஸ் ஃபோர்ஸிபிளி இன்கார்பரேட்டட் இன் யுனைடெட் கிங்டம் இன் 1801. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 1707 ஆக்ட் ஆஃப் யூனியன். அப்போ இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து. புரியுதா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் வந்து பிரிட்டிஷ், இங்கிலாந்து இஸ் ஹெல்பிங் அயர்லாண்ட்ஸ் ப்ரொட்டஸ்டன்ஸ். அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, வுல்ஃப்டோன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹெட்டு கீழே நடக்கிற சண்டையில வந்து என்ன ஆகுதுன்னா, தே ஆர் லைக் ஃபார்மிங் அயர்லாண்டையும் 1801ல தே ஆர் பிரிங்கிங் இன்சைட். புரியுதா? திஸ் இஸ் த ஸ்டோரி. திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் case of Britain. Fine. See, don't spam. Please don't spam. Okay? Please don't spam, I'm telling you. Fine? Okay. Yes. See how they are suppressing the power of Scotland. Now they are doing two things. First thing is, I'll show you. See this. This is the thing. How they are suppressing, how English is dominating Britain abdina, they are doing two things. One is they are bringing British flag, Union Jack. See, very very important, I'm telling you, repeating, very 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 important. This can be asked as a question. Britain form பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இங்கிலீஷ் வந்து மத்தவங்களை சப்ரஸ் பண்ணாங்க, how they upheld the identity of English people abdina, by doing this. British flag they are bringing, what you call it as Union Jack. Next they are bringing a national anthem, God save our noble king. அப்படிங்கிற ஒரு நேஷனல் anthem. இந்த God save our noble king அது எதுல இருக்கு? இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து நேஷனல் anthem எதுல பாடுறாங்க? இங்கிலீஷ்ல பாடுறாங்க. So that is how English people had the domination in the Britain. Okay, new British nation was forged through the propagation of dominant English culture. இது மூலமா தான் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கம்ப்ளீட் பிரிட்டன் அப்படிங்கிறதுல இங்கிலீஷ் டாமினேட்டட் நேஷனா மாறுறாங்க. புரியுதா? எஸ், ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ விஷுவலைசிங் த நேஷன். எப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் நேஷனை விஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அல்கரி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அல்கரின்னா என்னன்னா, இட்ஸ் அன் அப்ட்ராக்ட் ஐடியா. த யூஸ் அ ரெப்ரசன்டேஷன். அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மீனிங்கை கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மானியா, they are seeing Germany as a female figure. ஸோ ஜெர்மானியாங்கிறது நம்ம வந்து பாரத் மாதா சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பாரத் மாதா இஸ் அன் அல்கரி. புரியுதா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அல்கரினா அல்கரி யூஸ் பண்ணி, லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இஸ் அன் அல்கரி. புரியுதா? லிபர்ட்டியா ஒரு ஃபீமேல் ஃபிகர் இருக்காங்க, அவங்க கையில் லிபர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் அல்கரி. ஃப்ரான்ஸில் வந்து மரியன் அப்படிங்கிற நேம் இருக்கு. இட்ஸ் அ பாப்புலர் கிறிஸ்டியன் நேம், அதுக்காக வச்சிருக்காங்க. ரெட் கேப், ட்ரைகலர், காக்கெட், இந்த மூணு தான் அவங்க கிட்ட இருக்கும். புரியுதா? தட் இஸ் அ சிம்பிள். ஸ்டாச்சு ஆஃப் மெரின் அவங்க எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்கன்னா, நேஷனல் யூனிட்டியை மக்கள் மனசில் இருக்கணுங்கிறதுக்காக சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. ஜெர்மானியா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜெர்மானியா பிக்சர் பேஸ்டு கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா, ஜெர்மானியா வியர்ஸ் crown of oak leaves and stands for heroism. இங்கே வந்து broken chain இருக்கும், which symbolizes freedom. அவங்க கையில் ஒரு ஸ்வாட் இருக்கும், which symbolizes valor, வீரம். இதில் வந்து ஆலிவ் பிரான்ச் இருக்கும். இது வேலராக இருந்தாலும் ஆலிவ் பிரான்ச் symbolizes peace. புரியுதா? அந்த மாதிரி இங்கே ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. பிரஸ்ட் பிளேட் வித் ஈகிள் இருக்கா? ஸோ வாட் டஸ் தட் சிம்பலைஸ்? இட் சிம்பலைசஸ் த ஜெர்மன் எம்பையர் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற ஒரு விஷயம். இந்த டேப்லர் காலம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 mark, 1 mark or 2 mark or 3 mark or பிக்சர் பேஸ்டு கொஸ்டின் இதுலேருந்து கேட்கலாம். புரியுதா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் கொடுத்த நோட்ஸில் யாரோ ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி இருக்கா? ப்ளீஸ் நான் செக் பண்ணுறேன், டோன்ட் வரி. செக் பண்ணிட்டு நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? டோன்ட் வரி. நெக்ஸ்ட், ஸோ ஃபாலன் ஜெர்மானியா, ஜூலியஸ் ஹப்னர்
அப்படின்னு ஒருத்தர் வரைஞ்சிருப்பாரு. எப்படி ஜெர்மனி வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ற விஷயம் தான் அது. நேஷனலிசம் அண்ட் இம்பீரியலிசம் லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 9th centuryல வந்து இம்பீரியலிசம் நடக்குது. இம்பீரியலிசம்னா நேஷனலிசம் ஃபீலிங் அதிகமாகி அவங்க மற்ற கண்ட்ரியை சப்ரஸ் பண்றதா இம்பீரியலிசம். புரியுதா? தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் இம்பீரியலிசம். நான் வந்து என்னோட கண்ட்ரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நேஷனலிசம். நான் பெரிய ஆளு, நாங்கள் கண்ட்ரியாக சேர்ந்து மற்ற கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுவோங்கிறது இம்பீரியலிசம். பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அது வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? நேஷனலிஸ்ட் குரூப் பிகம் இன்க்ரீசிங்லி இன்டாலரண்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் தே வர் ரெடி டு கோ வார். இதுதான் இம்பீரியலிசம். புரியுதா? ஃபைன். ஸோ அதனால தான் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருது. ஹவு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டுக் பிளேஸ் அண்ட் ஹூ ஆர் ஆல் திஸ் ரைவல்ஸ்? ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்ட்ரோ ஹங்கேரி ஒரு பக்கமும் அண்ட் ஹவு தே ஆல் ஃபாட் அமாங் ஈச் அதர் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இம்பீரியலிசம்னா என்ன? நேஷனலிசம் அலைன் யூரோப் டு டிசாஸ்டர் இன் 1914. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யூரோப்பியன் ஐடியல்ஸ் ஆஃப் நேஷனலிசம். ஆன்டி இம்பீரியல் மூவ்மெண்ட்ஸ் வேர் டெவலப்ட். எப்படி வந்து நேஷன் ஸ்டேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கொலோனியல் நேஷன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா. ஓகே, ஃபைன். ஸோ எஸ், ஸோ வி ஹாவ் ஃபினிஷ்ட். எஸ், வாட் இஸ் யுவர் டவுட்? ஒர்க் ஷாப் இருக்கு, நான் கண்டிப்பாக வருவேன். ஓகே, எஸ். ஜெர்மனியா இஸ் இன் ஜெர்மன். எஸ், ரைட். ஜெர்மனியா அப்படிங்கிறது அந்த அந்த லேடியோட பேர் வந்து ஜெர்மானியா. ஓகே, ஷி ரெப்ரசன்ட்ஸ் ஜெர்மனி. ஃபைன். ஓகே, ஸோ ஆசம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ திரும்பவும் பாருங்க. உங்களுக்கு இன்னுமே கிளியராக வேணும் அப்படின்னா யூ கோ அண்ட் வாட்ச் த வீடியோஸ் விச் ஐ ஹவ் போஸ்டட் earlier, which is even more ஒரு ப்ராடாக இருக்கும். இது வந்து கொஸ்டின் பேசிஸில் நான் சொல்லியிருப்பேன், அங்கே இன்னுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் வி மாஸ்டர் தமிழ். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் யூஸ் திஸ் video. Thank you so much. We'll see you again. Bye.